இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கு தீர்வு கரெக்டாக. பட் அந்த பிரச்சனை கொடுக்குறதே அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும் கரெக்டாக. ஏதோ ஒரு வழியில் எங்கேயாச்சும் போய் வந்து இந்த பிரச்சனைக்கு நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடாதா, இந்த பிரச்சனைக்கு வந்து நமக்கு விடை கிடைச்சிடாதா, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ அவங்க எல்லாத்தையும் நம்ம போய் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி திருமங்கலத்தில் இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்படின்றத வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஹெச்எம் திலகவதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹெச்எம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைவ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா